தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஜனவரி 1ஆம் தேதி முதல் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமல் என அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு ஊழியர்கள், ஆசிரியருக்கான உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தின் அரசாணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனவரி 1 முதல் இந்த அரசாணை அமலுக்கு வரும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. 2003 டிசம்பர் 31 அதற்கு முன்னதாக பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு மட்டுமே அரசனுடைய அந்த அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் என்றும், 2003 டிசம்பர் 31க்கு பிறகாக பணியில் சேர்ந்த எவருக்கும் அந்த ஓய்வூதியம் என்பது கிடைக்காது என்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே 2003ஆம் வருடம் அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்நிலையில் கடந்த 26 ஆண்டுகளாக அவர்களுடைய பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியிலும் தற்போது தமிழ்நாடு அரசு அவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கான அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் புதிய திட்டமாக அவர்களிடம் வாங்கும் இந்த 10% முழுக்க அரசனுடைய கருவூலத்தின் மூலமாக முதலீடு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்களுக்கு, அதாவது இந்த சரண்டர் என சொல்லப்படும் அந்த தொகையும் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. மேலும் தங்களுக்கு பென்ஷன் வருமா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில் இதுவரை கிட்டத்தட்ட 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்த யாருக்குமே பென்ஷன் கிடைக்காத ஒரு அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் எடுக்கப்பட்ட முயற்சியின் அடிப்படையில் அவர்களுக்கு பென்ஷன் உறுதியளிக்கப்பட்ட பென்ஷனாக இந்த திட்டமானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்ற இந்த திட்டத்தின் அடிப்படையில் இதற்கான அரசாணையை உடனே வெளியிட வேண்டும் என்றும், அதுவும் அறிவிப்போடு இருந்துவிடக்கூடாது, உடனடியாக அரசாணை வெளியிட வேண்டும் என்றும் அவர்களும் கோரிக்கை வைத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 2003 டிசம்பர் 31க்கு முன்னதாக பணியில் சேர்ந்த, அதாவது அதுக்கு பிறகு பணியில் சேர்ந்த தற்போது வரை 48,000 பேர் இறந்ததும், அதே போல அந்த 48,000 பேரில் இறந்தவர்கள் மேலும் தொடர்ச்சியாக அவர்கள் பணி ஓய்வு பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 48,000 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த பணி ஓய்வு அடிப்படையில் அவர்களுக்கும் கருணை தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் அவர்கள் உடனடியாக இதுவும் சேர்த்து ஜிஓ அனுப்ப வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது அதற்கான அரசாணை தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனவரி 1 முதல் இது அமலுக்கு வரும் என்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது.